இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி ரொம்ப ஆயிடுச்சுங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அரை கப்பு உளுத்தம்பருப்பு, அரை கப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு, அரை கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு, கிறிஸ்பியாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இட்லி அரிசி அரை கப்பு, பாசி பருப்பு அரை கப்பு, மேற்கொண்டு வாசனைக்கு அதில் எள்ளும் கொத்தமல்லி பெருங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, மேற்கொண்டு வாசனைக்கு ஒரு மூடி கொத்தமல்லி தழை வர கொத்தமல்லி, அப்புறம் கல்லுப்பு இதிலே போட்டிருக்கேன். லைட்டாக ஜீரகம் வாசனை பிடிக்குது இந்த பிள்ளைங்களுக்கு, அதனால் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் இதோட இப்போ அரைச்சி கொட்டிட போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சி கொட்டிட்டா இட்லி பொடி ஈவன் ஆகிடும். நீங்கள் இந்த மிளகா பிக்கிறீங்க இல்லையா, அந்த இந்த விதையெல்லாம் கூட நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளவு போடுற வச்சு திருப்பி காரம் பத்தாமல் போயிடக்கூடாது. பார்க்கையிலே தெரியுது பாருங்கள். இது வந்து 1.5 டம்ளரு மிளகாய்க்கு என்ன செஞ்சுட்டேன், அமுக்கி போட்டுட்டேன். போலாக போட்டிருக்கணும். 3/4 டம்ளர் உளுந்து, அதுக்கு மேலே கோபுரமாக கடலப்பருப்பு, ஒரு மூடி எள், ஒரு மூடி வர கொத்தமல்லி, கட்டி பெருங்காயம், உப்பு, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. மிளகாவை அமுக்கி போட்ட வாசி அது அப்படி காரமாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை.